சாம்சங் அவனோட ஃபிளாக்ஷிப்பை இறக்கிட்டான். ஆனா ஒரு ட்விஸ்ட் இருக்கு. I'm waiting. இதுதான் சாம்சங் கேலக்ஸி S26 அல்ட்ரா. இதோட டிசைனை பார்த்தாலே தெரியும். சாம்சங்கோட அந்த ப்ராப்பர் ஃபிளாக்ஷிப் டிசைன் இருக்குல்ல, அதே டிசைனை தான் இதுலயும் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஆனா இதுல ட்விஸ்ட் என்னன்னா, இதுல இன்டெலிஜென்ட் பிரைவசி டிஸ்ப்ளே கொண்டு வந்திருக்காங்க. என்னைய வச்சு ஒன்னும் காமெடி பண்ணலையே. நீங்க பக்கத்துல இருந்து பாத்தீங்கன்னா ஃபோன்ல ஒண்ணுமே தெரியாது. ஏன்னா நம்ம எல்லாருமே பிரைவசிக்காக பிரைவசி டெம்பர் கிளாஸ் ஒட்டியிருப்போம். அப்படி ஒட்டினாலே டிஸ்ப்ளே குவாலிட்டி அடியாகும். ஆனா இதுல பிரைவசி டிஸ்ப்ளே ஃபோன்லேயே கொடுத்துருக்கானுங்க. நீங்க டிஸ்ப்ளே ஃபுல்லாகவே பிரைவசி பண்ணிக்க முடியும். அப்படி இல்லாட்டி ஒரு தனித்தனி அப்ளிகேஷனுக்குமே இதை உங்களால் செட் பண்ணிக்க முடியும். இதுதான் சாம்சங் கொடுத்த ஒரு பெரிய ட்விஸ்ட்னு சொல்லுவேன். ப்ராசஸர் பற்றி சொல்லப்போனால் இது ஒரு ஃப்ளாக்ஷிப் ஃபோன் தான். ஸ்னாப்டிராகனோட 8 எலைட் ஜென் 5 ப்ராசஸர் தான் கொடுத்துருக்காங்க. இப்போதைக்கு இதுதான் பவர்ஃபுல்லான ப்ராசஸர். கேமராஸை பொறுத்த வரைக்கும் சாம்சங்கோட ப்ரோ விஷுவல் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இதனால லோ லைட் ஃபோட்டோஸ் எல்லாம் இம்ப்ரூவ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த ஃபோனில் AI நவ் போன்ற எக்கச்சக்கமான AI ஃபீச்சர்ஸுமே இருக்குது. இந்த சாம்சங் கேலக்ஸி S26 அல்ட்ரா உங்களுக்கு வேணும்னா ஃப்ளிப்கார்ட்டில் நல்ல கேஷ்பேக் மற்றும் ஆஃபர்ஸோட அவைலபிளாக இருக்குது. நீங்கள் சாம்சங் யூஸரா? கமெண்ட் பண்ணுங்கள், அப்புறம் லைக் பண்ணுங்கள்.